அன்னைக்கு வந்து சமையல், துணி துவைக்கிறது, மாவாட்டுறதுன்ட்டு நெறைய வேலை இருந்துச்சுன்றதுனால, ஈவினிங் போல நான் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி குடிக்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா, உள்ள வந்து மஷ்ரூம் பாக்கெட் இருந்துச்சுன்றதுனால, மஷ்ரூம் காளான் அதாவது ரோட்டு கடை காளான் மசாலா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கைடன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆர்த்திக்கு. அப்போ வந்து மஷ்ரூம், முட்டைக்கோஸெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு, குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிட்டா. கொஞ்சமா உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு, கொஞ்சமா கோதும மாவு அத வந்து நல்லா பேட்டர் அந்த வடை கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பெசஞ்சு எடுத்துக்கணும். அத வந்து நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு, வடை மாதிரி இந்த மாதிரி சுட்டெடுத்து தனியா வச்சுக்கணும். அது ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாரி குட்டி குட்டி பீசஸா பிச்சு போட்டுக்கணும். இப்போ எண்ணெயில கொஞ்சமா வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம பொரிச்சு பிச்சு வச்சிருந்தோம்ல, அதெல்லாம் உள்ள சேர்த்துட்டு, கொஞ்சமா வத்தல் பொடியும், கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு வதக்குனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, மல்லி இல, கொஞ்சமா வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு.